ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் வந்து இன்னைக்கு சேலுக்கு இருக்குது அதை பற்றின சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி நீ போட்டுறேன். ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கப்பி குட்டி போடுது. ஸோ அதை வைக்க இடம் இல்லை. அதனால தான் நீ கொஞ்சம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி எல்லாமே நீ ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ்ஷு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு பேர் 2 பேர் எடுத்திங்கன்னா 60 ரூபா இருங்க. அதுவே 5 பேர் அது மாதிரி எடுத்திங்கன்னா 50 ரூபாய்க்கே கொடுக்குறேன். இது வந்து மீடியம் சைஸ், ஓகேங்களா? ரொம்ப சின்னதாக இருக்க சேலுக்கு இல்லை, இந்த ஓரளவுக்கு பெருசாக இருக்கலாம், அது மட்டும் தான் சேலுக்கு இருக்குது. நீங்கள் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட எல்லாம் இருந்ததுன்னா 50 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? அது தனியாக வாங்கினா 60 ரூபா வரும். பிளாக்கு எல்லோ இருக்குது, சாரி பிளாக் வந்து ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட் இயர் பீட்டாக சொல்லுவேன், ஃபீமேல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 2 பீஸ் 90 ரூபா வருங்க, ஓகேங்களா? ஸோ 2 பீஸ் 90 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி தண்ணி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தப்பு பண்ணுறோம். ஆக்சுவலாக தண்ணி வந்து கிறிஸ்டன் கிளியராக இருந்தால் தான் க்ரோத் ஆகும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, தண்ணி மீன் வந்து வளர்த்துறதுக்கு எதுவான தண்ணி இந்த தண்ணி தாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி சேஞ்சே பண்ண வேணாம், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாச முடியும். தண்ணி டாப்அப் பண்ணால் போதும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு வாரத்துலேயே எவ்வளோ தண்ணி ட்ரை ஆகும் பாருங்கள். ஏன்னா இங்கே எல்லாமே காலையில் வேலை ஃபுல்லாக அடிக்குங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் எங்கள் வீட்டிலே ப்ரீட் ஆனது அல்பினோ ஃபுல் ரெட்லேயே ப்ளூ இயர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நான் எதாச்சும் 2 குட்டி ஏதோ இந்த ரைஸ் ஃபிஷ்ஷோட போட்டுக்கலான்னு இருக்கு. அதோட வளர்ந்து பாருங்கள், ப்ரீடிங் பேராகவே ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறது தாங்க. ஸோ இந்த கொய்டம்போன எதிரே பார்க்கல, நான் உங்களுக்கு மிச்சமானதை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டேங்க. குட்டியை பாருங்கள், மெயினாக இதுங்களுக்கோசம் தான் ஸ்டாக் கிளியரன்ஸே போடுறேன். இது இந்த டம்போயரு, ஸோ அதுங்களுக்கோசம் தான் ஸ்டாக் கிளியரன்ஸே போடுறேன். நான் வைக்க இடம் இல்லை. ஸோ இந்த பீட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து 70 ரூபா வருங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சைஸ் வைஸும் நல்லா சைஸாக இருக்கும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ப்ரீடிங் பண்ணுறீங்க நல்லா தாராளமாக ப்ரீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே 70 ரூபா வரும். மெயிலும் இருக்கும், இதெல்லாமே மெயில் தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயில் தாங்க, ஓகேங்களா? இந்த பீட்டாலாம் 70 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் நிறைய பேர் மிக்சடு கப்பி கேட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் லாட்டுங்க. 10 பேர் எடுத்தால் ஒரு பேரோட வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒயிட் டெக்ஸ்டோ வெறும் ஒரு ஃபீமேல் தான். இந்த ஃபீமேல் ஒன்று விட்டேங்க, சின்னதாக தான் விட்டேன். குட்டி பாருங்கள், வெறுத்துட்டேன். இந்த இது அவ்வளோ குட்டி தான், கை வச்சாவே குட்டியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் குட்டி தான், இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோ இது. ஸோ மெயினாக வந்து இந்த லாட்டு தாங்க. ஸோ கப்பி ஏகப்பட்டது சேர்ந்துருச்சு. நான் வேணாம்னு நினச்சா கூட இன்றைக்கி இதை என்னால் அழிக்க முடியாதட்டிருக்கு, அவ்வளோ கப்பி சேர்ந்துருச்சுங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், எனக்கு சைடு வியூ போட்டு காமிச்சிட்றேன், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 20 ரூபா தாங்க பேர். மினிமம் 10 பேர் எடுக்கணும், அதையும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இல்லை அப்புறம் எனக்கு 5 பேர் போதும் அப்படின்னா 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட எல்லாம் 25 ரூபா வருங்க. ஸோ ஏன்னா 10 பேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கிளியர் பண்ணி கொடுங்க. ஏன்னா என்னால் முடியல, வைக்க இடம் இல்லை. அதே மாதிரி இது வந்து இந்த சைஸ்லேயே குட்டி போகிற சைஸ் தாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே குட்டி இதுங்க போட்டது தான். ஆனால் வந்து மேல் ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டிங்கன்னா சைஸ் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ஓகேங்களா? இந்த சைஸ்லேயே குட்டி போடும். ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு இந்த சைஸ் வேணாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா தனியாக கூட பிரித்து போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாட் இருக்கா, இது போக சில்லி மோசைக்கு ஒரு லாட் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதுவுமே, அதாவது சில்லி மோசைக்குன்னா நீங்கள் நினைக்கிற அந்த மாதிரி சில்லி மோசைக்கு இருக்காது, இது வேறு. அதையுமே காமிக்கிறேன். நீங்கள் 10 பேர் எடுத்தால் ஒரு பேரோட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தாங்க. ஸோ இது எல்லா வகையான கப்பியும் இருக்குது. ஒயிட் டெக்ஸ்ரோ, கோப்ரா, பார்த்தீங்கன்னா கோப்ரா, எல்லா வகையான கப்பியும் வந்துடுங்க. மினிமம் 10 பேர் எடுங்க, ஒரு பேரோட எல்லாம் 20 ரூபா வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ரைஸ் ஃபிஷ்ஷுங்க. ஒரே நிமிஷம் நான் வீடியோ வந்து காமிச்சிட்றேன். இது வந்து லேம்பை ரைஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். நம்ம நேட்டிவ் இண்டியன் ப்ரீடுங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஓகேங்களா? கண்ணு மட்டும் நல்லாவே மின்னும், ஜொலிக்கும் கண்ணு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பேர் வந்து 60 ரூபாய்ங்க, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக நம்ம நேட்டிவ் ப்ரீடு தான், கண்ணுக்கோசம் வந்து எல்லாம் வாங்குவாங்க. லேம்பை ரைஸ் ஃபிஷ்ஷுங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். வெறும் 60 ரூபா தான், பேர் 60 ரூபா தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் இருக்க குவாலிட்டி மாதிரி
மீன் கரெக்டாக வீடியோவுக்கு தான் மாட்டாது, சும்மா டைமில் அத்தனை மீன் மாட்டோம். ஒரே நிமிஷம்ங்க. மீனே மாட்ட மாட்டேங்குது, இருந்தாலும் காமிச்சிடறேன் பார்த்துக்கோங்க. அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது தான், ப்ளூ கொய் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஆனால் வந்து அதை ஆல்கே வாட்டரில் வச்சுருக்கும் போது மீனோட குவாலிட்டியே பாருங்கள் எவ்வளோ கொய் இந்த மின்னுது பாருங்கள். இது வந்து எடிட்டட் வீடியோ இல்லை, ஆக்சுவலாக நிறைய என்னால் பிடிக்க முடியல, இல்லாட்டி இன்னும் நிறைய காட்டுறீங்க பாருங்கள். அதோடைய ஃபுல் குவாலிட்டி பாருங்கள். இந்த மாதிரி ஆல்கே வாட்டரில் வச்சுருந்தா மட்டும் தான் மின்னும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு சூப்பராக மின்னுங்க, செம்ம குவாலிட்டியாக இருக்கும். சேலுக்கு இல்லை, ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி தண்ணியில் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் மீன், அதாவது இந்த மீனை கொண்டு போய் இப்படி விட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் விட்டிங்கன்னா மீன் கண்டிப்பாக இறக்க தாங்க செய்யும். ஸோ அதுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் எப்பயுமே சொல்கிறது, ஒரு குட்டையில் வாழக்கூடிய மீன் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இதுக்குன்னு தண்ணி வந்து அழுக்கான தண்ணி இல்லைங்க. நார்மலாகவே வெயில் படும்போது என்ன ஆகுனா ஸோ அந்த மாதிரி பாசம் பிடிக்கும். இது வந்து காமன் தான், நார்மலாக வெயில் படும்போது இது மாதிரி பாசம் பிடிக்கும். அந்த தண்ணியில் விட்டு வளர்த்துங்க. நீங்கள் வளர்த்தணுன்ட்டு இல்லைங்க, மீனாக நல்லா குட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள் எந்த மீனுமே இல்லைன்னு நினைப்பீங்க. இங்கே பாருங்கள், ஸோ மீனோட குட்டி பாருங்கள், ஓகேங்களா? எவ்வளோ குட்டி பாருங்கள். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். இது பாருங்கள் எவ்வளோ குட்டி பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் வெளியே வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணல, இப்படி தான் இருக்குங்க. நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான மீன்லாம் இந்த மாதிரி இருந்தால் சர்வே ஆகும். நிறைய பேர் இப்படி ஃப்ரெஷ் வாட்டராக வச்சுருந்தீங்கன்னா மீன் செத்து தான் போகும், ஓகேங்களா? அது நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான தண்ணி சூப்பர் ப்ரோ, எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி ப்ரோ, இந்த தண்ணி ப்ரோ அப்படி இப்படின்னு சொன்னீங்கனாலும் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போயுமே குண்டா அந்த மாதிரி இருக்கும். இது காரணம் என்னென்னா ஒரு 10 நாள் அப்படி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக மீனுக்கு நல்லா ஏதுவான தண்ணி ஆயிரும். பாருங்கள் இப்போ பாருங்கள் எத்தனை மீன் வெளியே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோட்டரில் எதுவுமே இல்லைனா மீன் நல்லா சர்வே ஆகும், சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் அதுக்கு தான் மீனுக்கு ஏற்ற தண்ணி, ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இந்த கப்பி தான் சொன்னாங்க. ஸோ இந்த கப்பி வரும், ஓகேங்களா? ஸோ இதுலேயும் கப்பி ஊர்படுறதுக்கு இந்த கப்பியுமே வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஹீரோ எல்லா கப்பியும் கலந்து கொடுக்குறேங்க. சைஸும் அதே மாதிரி தான், எல்லா சைஸும் கலந்து கொடுக்குறேன். சின்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போட்டு விட்ருவோம், ஓகேங்களா? மெயினாக டப்பா எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் இருக்க கப்பி கொடுக்குறேன். ஸோ இதில் இருக்க கப்பி வரும். இந்த பெரிய கப்பி மட்டும் தான், சின்ன கப்பி எல்லாத்துக்கும் அப்படியே ஃப்ரீயாக போட்டு விட்ருவேன். இதில் இருக்க கப்பி வருங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணலான்னு இருக்குங்க. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். குட்டி பாருங்கள், இது எங்கள் அம்மாவுக்கோசரம் தான் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கோசரம் ப்ளஸ் வந்து இதுதான் டம்போயர் பாருங்கள், கண்ட்ரோலே பண்ண முடியல. குட்டி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு டப்பாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அந்தளவு குட்டி நிறையா வருதா. ஸோ இது எடுத்து போகிறதுக்கு டப்பா இல்லை. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் குட்டி கொசன்னு இருக்குங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அதனால தான் மெயினாக டப்பா எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் ஸோ அப்படின்ட்டு தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். இந்த கப்பீஸ் மிக்சடு கப்பி எல்லாமே சேல் தாங்க, இந்த கப்பிலாம் கூட சேல் தான். எல்லாமே இந்த கோப்ரா, பிளாட்டினம், அதுக்கப்புறம் சில்லி மொசிக்கி, இந்த மாதிரி எல்லா கப்பியும் கலந்தாக இருக்குங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ 10 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட எல்லாம் 20 ரூபாய்ங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டலான்னு இருக்கேன். நீங்கள் லாட்டாக கூட எடுக்கணும்னு சொல்லுங்கள். குட்டி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு விட்றேன். இதில் எல்லாமே குட்டி இருக்குன்னு தான். அதே மாதிரி இது வந்து சைஸ் வந்து இதுதாங்க ஆக்சுவலாக சொல்லணும். இதிலே குட்டி போட ஆரம்பிக்கிறோம். இல்லை அப்புறம் எனக்கு இந்த சைஸில் குட்டி போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 மேல் ஃபீமேல் தனியாக போடுங்க, 15 நாள் தனியாக போடுங்க. நல்லா க்ரோத்தான பிறகு நீங்கள் ப்ரீட் பண்ணுறேன்னா பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு நிறையா சேர்ந்துருச்சு, வைக்க இடம் இல்லை. ஸோ அதான் இதில் இருக்க எல்லா கப்பியுமே சேலுக்கு தான். ஸோ இதில் இருக்கிறது சேலுக்கு தான், பாருங்கள் இதில் இருக்கிறது சேலுக்கு தான். இது அப்பப்போ ஃப்ரெண்டுங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னா அப்படி அப்படியே ஒரு பேர் போட்டு வைப்பேன். அது பார்த்தா ஊர் படம் சேர்ந்துருச்சுங்க, கண்ட்ரோலே என்னால் பண்ண முடியல. சும்மா இதிலே விட்டுருந்தா கூட மீனாக தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் டப்பாவில் எப்படி மீன் சேர்ந்ததில்லை. இங்கே பாருங்கள், ஒரு மீன் ஏதாவது மீன் இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள சின்னதாக டப்பாவில் போடுவோம். அது பார்த்தா அது குட்டி போட ஆரம்பிச்சிருது, ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதை இதெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லா மீனும் போய் ஒண்டிட்டானுங்க. மேலே மட்டும் குட்டி மட்டும் வரும். ஸோ தண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் தண்ணியே. இப்படி இருந்தால் குட்டி பாருங்கள் அப்படியே வெறுத்து போயிடுவீங்க நீங்களே. எனக்கு குட்டியே வேணாண்டா, ஆளை விடுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் தோணும். ஏன்னா அவ்வளோ குட்டி வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.